முற்றுநொழியில தீபாவளி முடிஞ்சிருச்சு, இனிமே இப்போதைக்கு நாங்கள் ஒன்றும் போராட்டம் நடத்தல அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. நாங்கள் சொன்னோம்னா சரி, நாங்கள் முதலமைச்சர் பேசுகிறோம்னா எல்லாம் பேசுனாங்க. தீபாவளி கூட தீபாவளி ஜெயில தான் இருந்தேன். அதற்கு பிறகு ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு தான் வெளியில வந்தாங்க. கேஸ் போட்டு வந்தாங்க. அப்புறம் தான் அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. அந்த போராட்டம் என்பது எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. பிரச்சனை சாதாரண பிரச்சனை, இன்னைக்கே உள்ள போட்டான் அவன் எல்லாரும் ஒன்னா சேருவோம் அப்படின்னு ஒண்ணு ஜாஸ்தி பேரமைப்பு என்று அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி, அந்த கூட்டமைப்பு சார்பாக 1988 31 நாட்கள் வேலை நிறுத்தம். ஒரு நாள் 2 நாள் 31 நாள் வேலை நிறுத்தம் செஞ்சா நம்ம கவர்னர் ஆட்சி. இந்த சிறையில முதல் நாளே பிடிச்சு போட்டாங்க, சிறையில் இருக்காங்க. என்னென்னமோ பேசி எங்கள்கிட்ட வந்து பேசி பார்த்தாங்க. இல்லைங்க, தலைவர் வெளியில் வந்து பேசி பார்த்தா நாங்கள் உங்கள்கிட்ட பேச முடியாதுன்னு ஒன்று. அப்புறமேல சென்ட்ரல் ஜெயிலேருந்து அவங்களை விடுவிக்கு. அப்போ கவர்னர் ஆட்சியாக இருந்ததுனால அப்போ அலெக்சாண்டர் நினைக்கிறேன், அலெக்சாண்டர் இன்னொருத்தர் இருந்தார். அவங்க 2 பேர்த்தையும் பேசி நாங்கள் கொள்கை அளவில் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் என்பதை ஒத்துக்கொள்கிறோம், வருகின்ற தேர்தல் வருகின்ற அந்த அரசு தான் உங்களுக்கான மத்திய அரசு வழங்கப்பட வேண்டும். இப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களெல்லாம் போக சொல்லுங்க, எல்லாரையும் எல்லாம் நாங்கள் எல்லாம் சொல்லிட்டோம். தலைவர் சொன்னால் நாங்கள் போகிறோம்ட்டோம். அப்புறம் அரசாங்கமே மைக்கு எல்லாம் ஏற்பாடு கொடுத்து நேரு ஸ்டேடியத்தில் எல்லாரும் போங்கன்னு சொல்லி உங்கள் தலைவர் பேசுவாங்க. நேரு ஸ்டேடியத்தில் ஃபுல்லாக நேரு ஸ்டேடியம் ஃபுல்லாக கூட்டம். உடனே தலைவர் பேசி எப்போல இதோட நம்ம வேலை எடுத்த போராட்டத்தை நிறுத்திக் கொள்வோம், அரசு கொள்கை அளவில் ஒத்துக்கொண்டிருக்கிறது, இதை வருகின்ற அரசு அமுல்படுத்தாவிட்டால் நாம் தொடர்ந்து போராடுவோம் என்று சொல்லிட்டோம். திருப்பி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து அவங்க தான் அமுல்படுத்தினாங்க. கலைஞர் அவர்கள் தான் மத்திய அரசுக்கு நேர ஊதியம் என்று அறிவித்ததோடு மட்டுமல்ல, அப்போ அவர் அந்த போராட்ட காலத்தில் எல்லா இடத்துலையும் என்ன பேசினார்னா, பொதுக்கூட்டங்கள்ல பத்திரிகை எல்லாம் இது ஒரு நியாயமான போராட்டம், ஒரு தொழிற்சங்கம் அது என்ன வேலை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை சரியாக செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார். அது போல மத்தியான ஊதியம் வாங்கின ஒன்று உலக தொழிற்சங்க வரலாற்றில் சிறையில் இருந்த காலத்தையும் வேலை நிறுத்த காலத்தையும் பணியாக பெற்று சம்பளம் பெற்றது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு டாக்டர் வேலை வைக்கலாம். வேற இனிமே கூட்டியா வேலை நிறுத்த காலத்தில் கூட்டி அறிவிக்கிறதே கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இந்த வேலை நிறுத்தம் நடக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற சிஐடியு, எல்ஐசி இதே போன்ற சங்கங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவாக ஒரு நாள் வேலை நிறுத்தம் செய்தார்கள். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஆனால் அந்த ஒரு நாள் இங்கே வரையும் அந்த வங்கி ஊழியர்கள் எல்ஐசி சிஐடியில் வேலை பார்க்குற கம்பெனி எல்லாம் ஒரு நாள் சம்பளத்தை இங்கே வரையும் அவங்க வாங்கலை. யாருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு ஊழியர் ஆட்சியருக்கு ஆதரவாக தமிழ்நாட்டு தொழிலாளி வர்க்கம் ஒரு நாள் சப்ஸ்கிரிப்ஷன் பிழைப்பூதியம் வழங்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அனைவர்களையும் எல்லோரோட அறிக்கைகளும் தலைமையிடத்துக்கு வந்து விட்டது, அவர்களுக்கும் திரும்ப பணி வழங்க வேண்டும். அதே நேரத்தில் இனிமேல் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை விசாரணை செய்து அவர்களை பணியில் சேர்க்க வேண்டுகிற அதிகாரத்தை மீண்டும் எஸ்ஆர்எம்மிடம் கொடுக்க வேண்டும் என்று இந்த உண்ணாவிரத போராட்டமாக தெரிந்து கொள்கிறோம்.